வணக்கம். இன்றைய வீடியோவில் மைக்ரோ கண்ட்ரோலர் அடிப்படையிலான ஆர்டினோ போர்டை கணினியுடன் இணைத்து சோதனை செய்வது மற்றும் சாம்பிள் புரோகிராம்களை இயக்குவது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. மைக்ரோ கண்ட்ரோலர் அடிப்படையிலான ஆர்டினோ போர்டை கணினியுடன் இணைத்து சாம்பிள் புரோகிராம்களை இயக்குதல். 2. எளிய புரோகிராம்களை இயக்க. இந்த நடைமுறையை செய்வதற்கு தேவையான உபகரணங்களையும் பொருட்களையும் நாம் சேகரிக்கலாம். மடிக்கணினி அல்லது பிசி, USB இணைப்புடன் ஆர்டினோ யூனோ போர்டு, பிரெட் பலகை 1, LED 5mm 1, ரெசிஸ்டர் 100 ohms 1. மைக்ரோ கண்ட்ரோலர் அடிப்படையிலான ஆர்டினோ போர்டுகளை பற்றி விவாதிப்போம். ஆர்டினோ போர்டுகள் மைக்ரோ கண்ட்ரோலர் அடிப்படையிலான டெவலப்மெண்ட் போர்டுகள் ஆகும். அவை புரோட்டோடைப்பிங் மற்றும் மின்னணு திட்டங்களை உருவாக்குவதற்கு பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆர்டினோ பிளாட்ஃபார்மானது ஆரம்பநிலை மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு இன்டராக்டிவ் திட்டங்களை உருவாக்க பயன்படுத்த எளிதான ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் சூழலை வழங்குகிறது. மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்டினோ போர்டுகள் மைக்ரோ கண்ட்ரோலர்களை சுற்றி கட்டமைக்கப்பட்டுள்ளன. அவை ப்ராசஸர், மெமரி, இன்புட் மற்றும் அவுட்புட் சாதனங்களை கொண்ட ஒரு சிறிய ஒருங்கிணைந்த பெரிஃபெரல்களாகும். ஆர்டினோ IDE, ஆர்டினோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் IDE என்பது ஆர்டினோ போர்டுகளில் கோடை எழுதவும் தொகுக்கவும் பயன்படும் ஒரு மென்பொருள் பயன்பாடாகும். இது C++இலிருந்து பெறப்பட்ட வயரிங் புரோகிராமிங் லாங்குவேஜ் அடிப்படையில் எளிமையான புரோகிராமிங் சூழலை வழங்குகிறது. ஆர்டினோ போர்டுகள் பொதுவாக பல டிஜிட்டல் மற்றும் அனலாக் இன்புட் அவுட்புட் பின்களை கொண்டுள்ளன. அவை சென்சார்கள், ஆக்சுவேட்டர்கள், டிஸ்பிளேக்கள் மற்றும் பிற எலக்ட்ரானிக் கூறுகளுடன் இடைமுகமாக பயன்படுத்தப்படலாம். ஆர்டினோ போர்டுகள் பல்துறை மற்றும் ரோபாட்டிக்ஸ், ஹோம் ஆட்டோமேஷன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoT திட்டங்கள், அணியக்கூடிய தொழில்நுட்பம், இன்டராக்டிவ் ஆர்ட் இன்ஸ்டலேஷன்கள் மற்றும் கல்வி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்கும் இது பயன்படுத்தப்படலாம். டாஸ்க் 1. கணினியில் ஆர்டினோ மென்பொருளை நிறுவுதல். ஸ்டெப் 1. https://www.arduino.com இல் உள்ள அதிகாரப்பூர்வ ஆர்டினோ வலைதளத்திற்கு சென்று உங்கள் ஆபரேட்டிங் சிஸ்டமிற்கான விண்டோஸ், மேக்ஸ் அல்லது லினக்ஸ் ஆர்டினோ ஐடியை பதிவிறக்கவும். ஸ்டெப் 2. பதிவிறக்கம் முடிந்ததும் பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஃபைலை கண்டுபிடித்து இன்ஸ்டாலரை ரன் செய்யவும். ஸ்டெப் 3. இன்ஸ்டாலேஷன் விசார்டை பின்பற்றவும். இன்ஸ்டாலேஷன் விசார்டு இன்ஸ்டாலேஷன் செயல்முறையின் மூலம் உங்களுக்கு வழிகாட்டும். திரையில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றவும். குறிப்பிட்ட விருப்ப தேர்வுகள் இல்லாவிட்டால் நீங்கள் வழக்கமான இயல்பு நிலை அமைப்புகளை பின்பற்றலாம். ஸ்டெப் 4. இன்ஸ்டாலேஷன் முடிந்ததும் உங்கள் டெஸ்க்டாப்பில் ஆர்டினோ IDE-க்கான ஷார்ட்கட்டை பார்க்க வேண்டும். ஸ்டெப் 5. அப்ளிகேஷனை திறக்க ஆர்டினோ IDE ஷார்ட் சர்க்யூட்டில் இருமுறை கிளிக் செய்யவும். டாஸ்க் 2. மைக்ரோ கண்ட்ரோலர் அடிப்படையிலான ஆர்டினோ போர்டை கணினியுடன் இணைக்கவும். ஸ்டெப் 1. உங்களிடம் ஆர்டினோ போர்டு, எடுத்துக்காட்டு ஆர்டினோ யூனோ, ஆர்டினோ நானோ, ஆர்டினோ மெகா, ஒரு USB கேபிள், பொதுவாக USB-A முதல் USB-B வரை மற்றும் உங்கள் கணினி இருப்பதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 2. USB கேபிளின் ஒரு முனையை உங்கள் ஆர்டினோ போர்டில் உள்ள USB போர்டில் செருகவும். போர்டு பொதுவாக பவர் ஜாக்கிற்கு அருகில் உள்ளது. போர்டின் விளிம்பில் அமைந்துள்ளது. பின்னர் USB கேபிளின் மறுமுனையை உங்கள் கணினியில் கிடைக்கும் USB போர்டுடன் இணைக்கவும். ஸ்டெப் 3. ஆர்டினோ போர்டை உங்கள் கணினியுடன் இணைத்த பிறகு அது அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். விண்டோஸில் நீங்கள் டிவைஸ் மேனேஜரை திறந்து போர்ட்ஸ், COM and LPT பிரிவின் கீழ் ஆர்டினோவை தேடலாம். ஸ்டெப் 4. நீங்கள் கோடிங்கை தொடங்கும் முன் உங்கள் குறிப்பிட்ட ஆர்டினோ போர்டுடன் வேலை செய்ய ஆர்டினோ IDE-ஐ கன்ஃபிகர் செய்ய வேண்டும். டூல்ஸ், போர்ட் சென்று பட்டியலில் இருந்து உங்கள் ஆர்டினோ போர்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 5. பிரெட் போர்டில் LED-ஐ செருகவும். நீளமான லெக் ஆனோட் மற்றும் ஒரு ரோவுடன் இணைக்கப்பட்டுள்ளதையும் குறுகிய லெக் கேத்தோடு மற்றொரு ரோவுடன் இணைக்கப்பட்டுள்ளதையும் உறுதி செய்யவும். ஸ்டெப் 6. ரெசிஸ்டரின் ஒரு முனையை LED-யின் கேத்தோடு குறுகிய லெக்கின் அதே ரோவில் செருகவும். ரெசிஸ்டரின் மறுமுனையை பிரெட் போர்டில் உள்ள மற்றொரு ரோவுடன் நீங்கள் அதனை இணைக்கவும். ஸ்டெப் 7. ஆர்டினோ போர்டில் உள்ள GND தரையிலும் பின்னிலும் ரெசிஸ்டரின் மறுமுனை செருகப்பட்ட ரோவை இணைக்க ஜம்பர் வயரை பயன்படுத்தவும். பின் 13க்கு அடுத்ததாக GND பின்னை பயன்படுத்துவது பொதுவானது. ஸ்டெப் 8. LED-யின் ஆனோட் நீளமான லெக்கை ஆர்டினோ போர்டில் உள்ள டிஜிட்டல் பின்னுடன் இணைக்க ஜம்பர் வயரை பயன்படுத்தவும்.
பின் 13 பயன்படுத்தவும். டாஸ்க் 3 எளிய புரோகிராம்களை இயக்கவும். ஸ்டெப் 1 ஆர்டினோ ஐடிஇ ல் புதிய ஸ்கெட்சை உருவாக்க ஃபைல் நியூ என்பதற்கு செல்லவும். இது உங்கள் கோடை எழுதக்கூடிய புதிய பிளாங்க் ஸ்கெட்ச் விண்டோவை திறக்கும். ஸ்டெப் 2 ஸ்கெட்ச் விண்டோவில் உங்கள் ஆர்டினோ கோடை ஆர்டினோ புரோகிராமிங் மொழியை பயன்படுத்தி எழுதலாம். இது C++ அடிப்படையிலானது. நீங்கள் ஆர்டினோ புரோகிராமிங்கிற்கு புதியவராக இருந்தால் எளிய புரோகிராம்களுடன் தொடங்கலாம். ஸ்டெப் 3 ஆர்டினோ போர்டில் பின் 13 இணைக்கப்பட்ட எல்இடியை ஒளிரச் செய்யும் பிளிங்க் ஸ்கெட்சின் அடிப்படை உதாரணம் இதோ. உங்கள் கோடை எழுதியவுடன் ஃபைல், சேவ் அல்லது Ctrl+S அழுத்தி உங்கள் ஸ்கெட்சை சேமிக்கவும். ஸ்டெப் 4 ஸ்கெட்ச் ஆர்டினோ போர்டில் அப்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் செய்யவும். ஸ்டெப் 5 அப்லோட் பட்டனை வலது அம்புக்குறி ஐகான் கிளிக் செய்யவும் அல்லது உங்கள் ஆர்டினோ போர்டில் கோடை பதிவேற்ற ஸ்கெட்ச் அப்லோட் என்பதற்கு செல்லவும். ஆர்டினோ ஐடிஇ உங்கள் ஸ்கெட்சை தொகுத்து இணைக்கப்பட்ட ஆர்டினோ போர்டுக்கு மாற்றும். ஸ்டெப் 6 அப்லோட் செயல்பாட்டின் போது கீழே உள்ள ஆர்டினோ ஐடிஇ கன்சோலில் ஸ்டேட்டஸ் செய்திகளை காண்பீர்கள். அப்லோட் முடிந்ததும் அப்லோட் முடிந்தது என்ற செய்தியை நீங்கள் காண்பீர்கள். ஸ்டெப் 7 ஸ்கெட்ச் அப்லோட் ஆனதும் உங்கள் ஆர்டினோ போர்டு கோடை இயக்கும். கோடின்படி குறிப்பிட்ட பின்னுடன் இணைக்கப்பட்ட எல்இடி ஒளிரும் மற்றும் அணைக்கப்படுவதை நீங்கள் பார்க்க வேண்டும். ரீகேப். இந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாம் விவாதித்தோம். 1 மைக்ரோ கண்ட்ரோலர் அடிப்படையிலான ஆர்டினோ போர்டை கணினியுடன் இணைக்க மற்றும் சாம்பிள் புரோகிராம்களை இயக்க. 2 எளிய புரோகிராம்களை இயக்க. பார்த்ததற்கு நன்றி.